சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டி ஓஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல். இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. உங்கள் ராசிக்கு சிவாய நமகா. மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க. இந்த மாதம் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா, உங்கள் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது குரு பகவான் 12ஆம் அதிபதி மட்டுமல்ல, அவர் 9ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அவர் வக்கிர பயிற்சி ஆகிறாரு. அது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம், அதாவது 21ஆம் தேதி டிசம்பர் 2025 பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு வராருங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 9ஆம் பாவத்தை அவர் குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. மற்றபடி உங்களுடைய 11ஆம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் லாபம் பன்மடங்காக உயரும். வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தது அப்படின்னா சுமூகமாக தீர்க்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குன்னா கல்யாணம் நடக்கிறதுலையும் கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, இதில் அநேக கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடக்குதுங்க. குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான், செவ்வாய், சுக்கிரன், புதன், அநேக கிரகங்களினுடைய குரு பகவானும் வக்ரகதி ஆகிறார். மற்ற கிரகங்கள் எல்லாமும் இதில் பயிற்சி ஆகுது. அதனால் முதல்ல நடக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு மாறுறாரு. உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதே சமயம் புத பகவானும் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதான உங்களுடைய அறிவு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் வேலை பார்க்குறது வேறு மாதிரியா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதில் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணும், அது சார்ந்த சில கோர்ஸ் படிக்கணும், அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்கன்னா இதை விட நீங்கள் இன்னும் இதே பொசிஷனில் இன்னும் ஹையர் அபிஷியராக மாறலாம். இல்லைனா உங்களுடைய சம்பளம் உயரும். அது மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை அபிவிருத்தி செய்வதற்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய 9ஆம் பாவம், 9ஆம் பாவங்கிறது தந்தையார் வழி இருக்கக்கூடியதான விஷயம், நல்ல ஆராய்ச்சி கல்விகளை தரக்கூடியதான நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, அதில் குரு பகவானுடைய பார்வை வரப்போகுது. அதனால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. படிக்க சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க இந்த விஷயம். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குரு மாறிட்டார்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடியதான ஒரு அற்புதமான யோக பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக யாராவது வெளிநாடு போகணும் ஆசைப்பட்டு இருக்கீங்க, அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னா இந்த மாதம் முக்கியமாக நல்லபடியாக பயிற்சி பண்ணுங்க. அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இதுவரை அட்டமஸ்தானத்தில் இருந்தார் இல்லைங்களா, அதனால் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில தாமரங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம். அவரும் 16ஆம் தேதி நிவர்த்தியாகி சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் பாவத்துக்கு மாற போகிறாரு. 9ஆம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலிமை அடைகிறது. 1, 5, 9 இதற்கு மூல கேந்திரம். இப்படி ஒரு அற்புதமான இந்த மூல திரிகோணத்துல முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருப்பதனால, அதுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போறதுனால அமோக வளர்ச்சிகள். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, இதை நான் செஞ்சு தரேன், இந்த பிரார்த்தனை செஞ்சு முடிச்சு நான் நேரில் சாமியை கும்பிட்றேன், அந்த சாமிக்கு பாத யாத்திரை பண்ணுறேன், அங்கே நேரில் பார்த்து இந்த காணிக்கையை செலுத்துறேன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை செய்ய முடியாமல் தட்டி தட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் அந்த பிரார்த்தனையை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வரப்போகுதுங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதம், நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய, கைமேல் பல பல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டமஸ்தானத்தில் முக்கியமான சில கிரகங்கள் வர்றதுனால வாகனம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது மிக கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். முன்னமே சொன்ன முருகப்பெருமானுக்கு அநேக தினங்கள் வருது. அந்த தினத்திலலாம் முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.